அந்த அருண் ஜேட்லி ஜெயலலிதா வீட்டுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வர்றாரு. இல்லை கூட்டணி பற்றி பேசிடலான்னு அனுப்பி வச்சாங்கன்னாரு. நீ இந்தியாவினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர், நான் தமிழ்நாட்டினுடைய சீஃப் மினிஸ்டர். நீ பிஜேபி, நான் ஏடிஎம்கே. உனக்கு எனக்கு இருக்கிற உறவு அவ்வளவுதான். அவர் 1977 மக்கள் திலகம் எம்ஜிஆர் சந்தித்த முதல் தேர்தலில் சத்தியமங்கலம் தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர். திமுகவில் ஒரு துரைமுருகன், அதிமுகவில் ஒரு செங்கோட்டையன். இவரோட ஓட்டு எந்த பிரதான கட்சியோட ஓட்டை பிரிக்கும்? எல்லா கட்சிக்கு ஓட்டையும் பிரிக்கும். இதுல பேரபாயம் திமுகவுக்கு. நேரடியா விஜய் நாங்க இது வரைக்கும் எந்த பிரஸும் அட்டென்ட் பண்ணது கிடையாது இண்டிவிஜுவலா. ஸோ அது விஜய்கிட்ட இருக்கிற பெரிய குறை. அது அடுத்த 10வது நிமிடத்துல திபின்னு அதிகாரிகள் வீட்டுக்குள்ள நுழைகிறாங்க. கோபாலபுரம் வீட்டுக்குள்ள என்ன கைது பண்ண வந்தீங்களான்னு கேட்கிறாரு கலைஞர். உங்களை இல்லை, உங்க மகனேன்னார். நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளை பற்றி நம்மோடு பல விருந்தினர்கள் பங்கேற்கிறாங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கவர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு அரசியல் களம் நாளுக்கு நாள் விதவிதமான பல விஷயங்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கு. மல்லை சத்யா ஒரு கொடியை அறிமுகப்படுத்துக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு புது கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் மாதிரி தெரியுது. நம்ம அதுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி அதிமுகவோட நிலை என்ன? 10 நாள் கடந்துருச்சு. செங்கோட்டையன் சொல்லியிருந்தாரு 10 நாள் கெடு விதிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் நான் சில விஷயங்களை சொல்லுவேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே செங்கோட்டையன் டெல்லி போயிட்டு வந்தாரு. இப்போ எல்லாமே ஒரு சைலண்டான ஒரு நிலை தான் இருக்கு. அதிமுகக்குள்ள என்ன நடக்குது சார்? அதிமுகவை குற்றியரும் குலையுருமாக மாற்றிவிட்டார்கள். யாரு? பிஜேபி. இன்றைக்கு அதிமுக அமித்ஷா திமுகவாக மாறிவிட்டது. இதுதான் பிஜேபியினுடைய அரசியல். எந்த மாநிலத்தில் எந்த கட்சி செல்வாக்கோடு இருக்கிறதோ அந்த கட்சியை அரவணைத்து அந்த கட்சிக்குள்ளே ஊடுருவி அதை உருக்குலைத்து உடைத்து நொறுக்கி அவர்கள் இருந்த இடத்தில் இவர்கள் உட்கார்ந்து கொள்வார்கள். இதுதான் பிஜேபியினுடைய மலிவான வக்கரமான அரசியல். ஆனால் மற்ற மாநிலங்கள் மாதிரி தமிழ்நாடு மக்களோ இருந்துருவாங்களா? இந்த பலி ஆக்கிட்டாங்கல்ல ஜெயலலிதா. எந்த வகையில சார் சொல்றீங்க? அப்படி சொல்லலையே. எடப்பாடி ஒரு 6 மாதத்திற்கு முன்பு கூட நாங்க பிஜேபியோட எந்த கூட்டணியும் உறுதியா சொன்னாரு. சொன்னவர் ஏன் இப்படி போனாரு? இப்போ அதை நீங்க தான் சொல்லணும். ஏன் போனாரு? 26 இடத்துல ரைடு பண்ணான், பயந்துட்டாங்க, உடனே சரண்டர். இவருடைய பலவீனத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஜெயலலிதாவுக்கு அந்த பலவீனம் இல்லையா? இருந்துச்சு. அவங்க கரேஜியஸ் அண்ட் போல்ட் லீடர் இந்தியன் பாலிடிக்ஸில். அயன் லேடி இந்திரா மட்டும் இல்லை, அந்த வரிசையில் ஜெயலலிதாவுக்கு இடம் இருக்கு. கூட்டணி பேசுறதுக்குன்னு வர்றாங்க. யார் வர்றா? அருண் ஜேட்லி, இந்தியாவினுடைய வழக்கறிஞர், அட்டர்னி ஜெனரலாக இருந்தவர், பிஜேபி கட்சியினுடைய 2வது முகமாக கருதப்பட்டவர். அவர் பேசுகிற ஆங்கிலத்தை கேட்க 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 தேன் மாதிரி இருக்கும். அந்த அருண் ஜேட்லி ஜெயலலிதா வீட்டுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வர்றாரு. வணக்கம், எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டாங்க. இல்லை கூட்டணி பற்றி பேசிடலான்னு அனுப்பி வச்சாங்கன்னாரு. நீ இந்தியாவினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர், நான் தமிழ்நாட்டினுடைய சீஃப் மினிஸ்டர். நீ பிஜேபி, நான் ஏடிஎம்கே. உனக்கு எனக்கு இருக்கிற உறவு அவ்வளவுதான். கூட்டணியெல்லாம் பேசுறதுக்கெல்லாம் வேலையும் இல்லை, அதுக்கான தேவையும் வரல, எனக்கு போய் வரலான்னு அனுப்பிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பார்ட்டி இன்னைக்கு சின்ன பின்னமாக சிதறி கிடக்கிறத பார்க்க முடியுது. ஆமா, அவங்க காலிலே விழுந்து கிடக்குறாங்க. கூட்டணின்னு அறிவிக்கிறது யாருன்னா அமித்ஷா. அதனுடைய சீஃப் பார்ட்டி யாருன்னா ஏடிஎம்கே.
அறிவிக்கிற இடத்துல எடப்பாடி இல்லை, அந்த ப்ரெஸ் மீட்டில் எடப்பாடிக்கு இடம் இல்லை. அந்த ப்ரெஸ் மீட்டு கொடுக்குற அந்த பின்னாடி அதிமுக கொடியில் பிஜேபி கொடி மட்டும்தான் இருந்துச்சு. எடப்பாடி என்ன கேட்டா அந்த நிமிடத்திலே இந்த பொறுப்பில் இந்த ராஜினாமா செய்து இன்னொருத்தனுக்கு வழிவிட்டிருக்கணும். யார் இருக்கா சார் அப்படி? என்னது ராஜினாமா செய்து வழிவிட? இல்லை, ராஜினாமா செய்து வழிவிட்டா இன்னொரு ஆள் வந்திருப்பாங்க. செங்கோட்டையன் ஒரு வேளை அதுக்காக தான் யோசிக்கிறாரோ? செங்கோட்டையனை தவிரையும் வேற ஆட்கள் இருக்காங்க. செங்கோட்டையனோட ஸ்டேட்டஸ் என்னதான் சார் ஆச்சு? செங்கோட்டையன் கட்சி ஒன்றுபடணும்னு சொல்றாரு. சொல்வதற்கான எல்லா உரிமையும் தகுதியும் உள்ளவர். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதிமுகவினுடைய உள்ளும் புறமும் தெரிந்த ஒரே ஆளுமே அவர் தான். அவர் 1977 மக்கள் திலகம் எம்ஜிஆர் சந்தித்த முதல் தேர்தலில் சத்தியமங்கலம் தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர். திமுகவில் ஒரு துரைமுருகன், அதிமுகவில் ஒரு செங்கோட்டையன். 1989 2 வருஷம்தான் அவர் சட்டமன்ற உறுப்பினர் இல்லை. இப்படி ஒரு பிறை பல கண்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கண்விழிக்காத கிராமத்தில் ஒரு ஓலை குடிசையில் எம்ஜிஆர் படத்தை வச்சு ஒத்த சிம்லி லைட்டை போட்டுட்டு எம்ஜிஆர் பெயரை உச்சரித்து வாழுகிற, எதையும் எதிர்பார்க்காத ஒரு தொண்டனுடைய பெயரை அடையாளம் கண்டு உச்சரிக்கிற தகுதி அந்த கட்சியில் அவருக்கு மட்டும்தான் இருக்கு. என்ன சார் நீங்க இப்படி சொல்றீங்க? வாச்சாத்தி கேஸ் எடுத்தா அவர் தான் சரியா ஹேண்டில் பண்ணலன்னு இன்னொரு தரப்புல இருந்து சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஏடிஎம்கேல அவருக்கு இருக்கிற பங்கை சொல்றேன் நான். கேட்டிங்களா? ஜெயலலிதாவினுடைய சுற்றுப்பயணம், ஜெயலலிதா எளிதில் அவங்கள நீங்கள் கன்வின்ஸ் பண்ணவோ திருப்திப்படுத்தவோ முடியாது. அந்த சுற்றுப்பயணத்தை போட்டு கொடுக்குறாரு. பார்த்துட்டு எல்லாத்தையும் விரிவாக பார்த்துட்டு சரி இப்படி இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. அந்த 30 நாள் பயணத்துலையும் அவர் தூங்கலை. அது மாதிரி ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் ஏன் சார் இத்தனை நாள் வாய் திறக்காம இப்போ வாய் திறந்துருக்கு? இல்லை, அதாவது அதிமுக ஜெயலலிதாவினுடைய காலத்துக்கு பிறகு அது இன்னொரு வகையில் உருமாறிவிட்டது. பிச்சை கேட்டால் தருகிறேன், வரி கேட்டால் தர முடியாது என்று ஒரு ஏகாதிபத்தியத்தினுடைய கன்னத்தில் அறைந்தவன் கட்டபொம்மன். கயத்தாறு கட்டை புளிய மரத்தில் மரணத்தை ஆசித்து பெற்ற அந்த மகத்தான வீரனை காட்டி கொடுத்தவன் எட்டப்பன். உலகத்தில் துரோகம் செய்தவர்களில் இன்றைக்கு முதல் இடத்திற்கு முந்திவிட்டான் எடப்பாடி பழனிசாமி. அதனால் அதிமுக இன்னைக்கு குற்றியிரும் கொலையுருமாக அமித்ஷாவின் காலடியில் விழுந்து கிடக்கிறது. இவங்களோட எதிர்காலம், தேர்தல் களம் எப்படி அவங்க எதிர்கொள்ள முடியும்? நீங்க சொல்றத பார்த்தா சின்ன பின்னமா சிதறி கிடக்காங்க. ஒருங்கிணைக்கணும்னு குரல் கொடுத்துருக்காரு. ஒருங்கிணைக்கணும்னா அதுக்கு எல்லாருடைய பங்களிப்பு. அவரோட மூளை அந்த ஃபாஸ்ட்னஸ் தெரியலையே சார். அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அவர் நடத்திய அந்த ப்ரெஸ் மீட் இருக்கு இல்லையா, அந்த ப்ரெஸ் மீட் ஒட்டுமொத்த ஊடகமுமே அதிமுகவில் ஏதோ ஒரு மாற்றம் வரப்போகுது அப்படின்னு தான் பார்த்துருந்தாங்க. இன்னைக்கு அது ரொம்ப சைலண்டாக தானே இருக்கு. அது அன்னைக்கு அந்த ஊடகத்தில் அன்னைக்கு அந்த பேட்டி பயங்கரமாக வைரல் ஆச்சு. இன்னும் சொல்லப்போனா ஒரு பேட்டியை எல்இடி திரையில் காமிக்கிற அளவுக்கு அன்னைக்கு ஒரு நெருக்கடியான சூழல் அங்கே வந்துச்சு. இன்னைக்கு அவர் சைலண்ட் ஆயிட்டார்னா அவர் மௌனம் ஆகவில்லை, அவரை மௌனமாக்கி விட்டார்கள் பிஜேபி. ஸோ ஒட்டுமொத்தமாக அதிமுகவோட சாப்டர் இந்த எலெக்ஷனோட முடிஞ்சிடும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆமாம். ஆனா எடப்பாடி தான் அதிமுகவை சிறப்பாக காப்பாத்துறாரு அப்படின்னா காப்பாற்றவே முடியாத, காப்பாத்துற மாதிரி அவருக்கு ஐடியாவும் இல்லையே. அவர் அந்த கட்சிக்கு பொதுச் செயலராக இருக்கணும். எல்லா அமைச்சர்களும் அவர் கூட தானே சார் இருக்காங்க. இவர் சொல்றாரு 6 அமைச்சர்கள் என் கூட இருக்காங்கன்னு. அந்த 6 அமைச்சர்களும் அவர் கூட தானே சார் இருக்காரு. அப்படி ஒட்டுமொத்தமா ஒரு ஆர்கனைசேஷன் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. மக்கள் திலகம் எம்ஜிஆர் மறைந்த பிறகு ஜானகி அம்மையார் முதலமைச்சராக முடிசூட்டப்பட்டார். அன்றைக்கு சூத்திரதாரியாக இருந்த இயக்கியவருடைய பேர் ஆர்.எம். வீரப்பன். கேட்டிங்களா? எல்லாரும் அவங்க கூட தான் இருந்தாங்க.
அம்மா கூட யாரும் இல்லை, எல்லோரும் அவரிடத்தில் இருந்தார்கள். தேர்தலை சந்தித்த பொழுது சேர்மாதேவியை தவிர எல்லா இடத்துலையும் அதிமுக தான் ஜெயிச்சது, ஜெயலலிதா தான் ஜெயிச்சாங்க, சேவல் தான் வெற்றி பெற்றது, ரெட்டை புறா தோற்றது. நிலைமையை உள்வாங்கி கொண்டார் ஜானகி அம்மையார். மக்களுடைய முடிவு இதாக இருக்குமானால் அந்த முடிவுக்கு முகம் தர வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு இந்த கட்சிக்காக, என்னுடைய மணாளன் மக்கள் திலக எம்ஜிஆருக்காகன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி நீயே வச்சுக்கமான்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் எல்லாரும் அவங்ககிட்ட தான் இருந்தாங்க. எல்லாரும் முறை அப்படி பேக் அடித்து இங்கே வந்தாங்க. அப்படி வந்தாலும் நாளைக்கு ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை. அப்படி வர்றதுக்கு இங்கே யார் இருக்கா? யாரை வேணாலும் போடலாம். ஏடிஎம்கேல அது கிடையாது. அம்மாவுக்கு பிறகு என்னன்னா யார் வேணாலும் அந்த இடத்துக்கு வந்துடலாம். எடப்பாடி வந்துட்டார்ல, அவரோட தகுதி உள்ளவன் இருக்கானே. ஓகே. விஜயோட அரசியல் வருகை 2 மாநாடு நடத்தியிருக்காரு. குறிப்பாக அந்த மாநாட்டில் ஒரு இன்சிடென்ட் சார், ஒரு ஒரு முக்கிய ஊடகத்தோட மூத்த பத்திரிகையாளர் வந்து அந்த மாநாட்டு லைவை வந்து பேசுகிறாரு. அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம், 2-3 பேர் அவரோட தொண்டர்கள்னு சொல்லி நடனமாடிட்டே வராங்க. ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் தான் அந்த காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியுது. அந்த காட்சி வந்து சமூக ஊடகங்களில் பெருசாக கிண்டல் அடிக்கப்பட்ட ஒரு காட்சி. ஆனால் ஒரு தொண்டர்கள், அதாவது ஒரு குறிப்பாக ஒரு பெரிய கட்சியாக உருவெடுக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு தொண்டர் வந்து ஒருத்தவங்க சொல்கிறத கூட கேட்காம இப்படி வந்து ஒரு கேமரா முன்னாடி வந்து பிஹேவ் பண்ணிகிட்டே இருக்கிறத வந்து எப்படி எடுத்துக்கிறது? இது லட்சக்கணக்கான மக்கள் சங்கமிக்கிற கூட்டம். படை பெருத்ததால் பார் பெருத்ததோ, பார் பெருத்ததால் படை சிறுத்ததோ என்று கருதுகிற ஒரு கூட்டம். அதில் அவன் ஆர்வத்தில் ஏதாவது பண்ணா உங்க மீடியாவை மதிக்கலைன்னு சொல்லி நீங்க குற்றம் சொல்லுவீங்க. உண்மைதானே சார், காட்சியா தானே அது இருக்கு. நீங்க காட்சி எடுத்து போடுங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு அரசியல் தலைவர் தங்களோட தொண்டர்களுக்கு குறைந்தபட்ச ஒரு நாகரிகத்தையோ ஒரு அரசியலோ சொல்லி கொடுக்கலையா? இல்லை அவர் வளர்ந்து வராரு அதனால இனிமே கத்துப்பாரா? இல்லை, இனிமேல் தான் அது என்ன எது குறை எது நிறைன்னு எடை போட்டு பார்த்து. ஏன்னா அன்னைக்கு ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னதையே விமர்சனம் ஆக்கிட்டாங்க. ராங் அங்கிள் அப்படின்னு சொன்னதே விமர்சனமாக இன்னைக்கு சொல்லலையே. இந்த கூட்டத்தில் மாற்றிக்கிட்டாரு. அப்போ தவறுண்டு ஒன்று இருந்தால் அதை யாராவது சுட்டி காட்டினால் திருத்திக் கொள்வதற்கும் தயாராக இருக்கிறார் விஜய் என்பதை இப்போ நிரூபிச்சிட்டாரு. இவரோட ஓட்டு வந்து எந்த பிரதான கட்சியோட ஓட்டை பிரிக்கும்? எல்லா கட்சி ஓட்டையும் பிரிக்கும். இதில் பேரபாயம் திமுகவுக்கு. அவங்க பயங்கரமாக இல்லை சார், ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க, நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை தொடர்ந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, அங்கங்கே வந்து பல விஷயங்களை திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டே இருக்காங்களே, அது எப்படி வந்து அதிமுகவோட அப்போ அந்த 1000 ரூபா ஓட்டு வாங்கினவங்க தானே அந்த மதுரைக்கு வந்தாங்க, 1000 ரூபா உரிமை தொகை வாங்கினவங்க தானே வந்தாங்க விஜயோட மாநாட்டுக்கு. இப்போ கூடுனாங்களே திருச்சியில், 1000 ரூபா உரிமை தொகை வாங்கினவங்க தானே வந்தாங்க. ஆமாம். சாதனைக்கும் ஓட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. கேட்டிங்களா? ஓகே. நான் கண்ணால் பார்த்தது. அம்மா முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஒரு உலகத்தமிழ் மகாநாடு எங்கே, தஞ்சாவூரில். அமைச்சர் யார் தெரியுமா? எஸ்டி சோமசுந்தரம், தஞ்சாவூர் எம்எல்ஏ அவர், மந்திரி அவர். தஞ்சாவூருக்கு முகத்தையே மாற்றிட்டார். ஒரு உலகத்தமிழ் மாநாடை நடத்துறதை வச்சு நிறைய ஸ்கீமை கொண்டு வந்து தஞ்சாவூரில் இப்படி ஒரு சுற்றுச்சாலைகள் இருக்கிற நகரம் தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் கிடையாது. அப்படி பொன்னாக அதை மின்ன வைத்தார் எஸ்டிஎஸ். தேர்தல் வருகிறது, எஸ்டிஎஸ் தோற்கடிக்கப்பட்டார். ஒரு லாட்டரி வியாபாரி உபயதுல்லா திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றார். சாதனைக்கும் ஓட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்போ விஜய் கட்டாயம் வெற்றி பெறுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, நான் அதை முதலமைச்சருக்கு கடிதமாக எழுதியிருக்கேன். என்னன்னு? சாதனையை மட்டும் நம்பி இருக்காதீர்கள், சாதனையை தாண்டி வாக்காளர்களை ஈர்ப்பதற்கு என்ன வியூகம் என்பதை யோசியுங்கள் அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ விஜய் யாரோட கூட்டணி வைப்பார்? விஜய் யாரோட கூட்டணி வைப்பார்னு அவர் இன்னும் முடிவு எடுக்கலையே. ஆனால் பரப்புரையை ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் அவர் ஒரு ஸ்டைலை வேற ஃபாலோ பண்ணுறாரு. ஒவ்வொரு சனிக்கிழமையும் என்னோட பரப்புரை வந்து தமிழ்நாடு முழுக்கும் நான் பயணிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு.
இதுவரைக்கும் தமிழ்நாடு வந்து பல அரசியல் கட்சிகளை பார்த்துருக்கு. எம்ஜிஆர் துவங்கி சினிமா நட்சத்திரங்கள் பல பேரை நீங்களும் உங்களோட அரசியல் வாழ்க்கையில் பார்த்துருப்பீங்க. இது ரொம்ப புது டெக்னிக்காக இருக்கே சார். நல்லது, இது எல்லாரும் பின்பற்றினா நல்லது. எந்த வகையில் நல்லதுன்னு சொல்கிறீங்க? சனிக்கிழமை வர்றாரு, அன்னைக்கு தான் கல்லூரி விடுமுறை. அப்படி பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை தானே சார் வச்சிருக்காங்க. கல்லூரி விடுமுறை, இளைஞர்களை கவர்றாருங்க. கல்லூரி விடுமுறை அன்னைக்கு சம்பளம் என்னைக்கு போடுவாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? வார வார நாட்களுக்கு சனிக்கிழமை தான் போடுவாங்க. அன்னைக்கு வைக்கிறாரு. அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் இது ஓடிட்டு இருக்கும். ஒரு த்ரில்லர் படம் மாதிரி அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஓடும். அடுத்த சனிக்கிழமை ஆரம்பிச்சிருவாரு. இந்த பரபரப்பு, இந்த சினிமா லான்ச் மாதிரியான சில விஷயங்கள், மியூசிக் லான்ச் மாதிரியான விஷயங்கள் கட்டாயம் மீடியாவுக்கு வந்து ஒரு பெரிய கண்டென்ட் கிரியேட்டராகவே இருக்கிறார் விஜய். நம்ம அதையெல்லாம் ஏற்றுக்கலாம் சார். ஆனால் இவரோட வருகை என்ன மாதிரியான வளர்ச்சியை தமிழ்நாட்டுக்கு தரப்போகுது, இல்லை மக்கள் இவரை எப்படி அக்செப்ட் பண்ணிக்க போகிறாங்க? அதே மாதிரி நேரடியாக விஜயை நாங்கள் இது வரைக்கும் எந்த ப்ரெஸ்ஸும் அட்டன் பண்ணது கிடையாது இண்டிவிஜுவலாக. ஸோ அது விஜய்கிட்ட இருக்கிற பெரிய குறை அது. அது ஏன்னா நீங்கள் இப்போது 6 மாதம் ஆயிருந்தா பரவாயில்ல, இனிமேல் சந்திப்பாருன்னு. இரண்டாவது மாநாடே முடிச்சிட்டாரு, எலெக்ஷனை எதிர்கொள்ள போகிறாருன்னும் போது ப்ரெஸ் அவர் மீட் பண்ணவே இல்லையே சார். பண்ணணும். விஜய் இன்னொரு மோடி ஆகக்கூடாது. விஜய் உடனடியாக ப்ரெஸ்ஸை சந்திக்கணும். எதை எதிர்பார்க்கிறார்களுங்கிறத அவர் உள்வாங்கிக்கிடணும். தமிழ்நாட்டுக்கு எது பிரதானம் என்பதை உணரணும். 4.5 லட்சம் முட்டை ஒரு நாள் ஏற்றுமதி ஆகிறது அமெரிக்காவுக்கு. இன்னைக்கு ஏற்றுமதி செய்ய முடியலை. திருப்பூரில் உற்பத்தி செய்யப்பட்ட, கோயம்புத்தூரில் உற்பத்தி செய்யப்பட்ட ஆடைகள் எல்லாம் மலை போல் குவிந்து கிடக்கிறது. ஏற்றுமதி செய்ய முடியலை. இதற்கு என்ன செய்யலான்னு ஒரு யோசனையாவது சொல்லணும். கேட்டிங்களா? தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இளைஞர்களும் இன்னைக்கு குடிகாரர்களாயிட்டாங்க. குடி நோயாளிகளாக மாறிட்டார்கள் தமிழர்கள். அதை விட மிக முக்கியமாக ஒரு விஷயம் சார், அவரோட மாநாடு நடக்கும்போது தலித் மக்கள் படுகொலை செய்யப்படுறாங்க, சாதி ஆணவ கொலை தொடர்ந்து நடக்குது. இதை பற்றியெல்லாம் அவர் வாயை திறக்கவே இல்லை. அதான் திறக்கலை. இந்த குடி நோயாளிகள் தமிழர்கள் ஆயிட்டாங்க. இதுக்கு என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு அவர் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறாங்க மக்கள். ஏன்னா பெண்கள் அதை எதிர்பார்க்கிறாங்க. ஏன்னா தினசரி துன்பம் அனுபவிக்கிறாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார பிரச்சனைகளில் எதையெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். அவர் இன்னும் நிறைய தூரம் ட்ராவல் பண்ணணும், நிறைய யோசிக்கணும், நிறைய சொல்லணும். அதை எப்படி சொல்கிறாரு, எப்போது சொல்வாருன்னு தமிழ்நாட்டு மக்கள் காத்திருக்காங்க. இதெல்லாம் விஜய் திருத்தி கொள்ள வேண்டிய வேலை. நான் அதை ஒத்துக்கிறேன். நான் யாருமே நேரடியாக அவர் அணுக முடியல. எட்டாத வானத்தில் கிட்டாத நிலவாக இருக்கிறார். அப்படி இருக்க சூழல்ல அவர் எப்படி தன்னை வந்து ஒரு எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணி நிறைய ஸ்டோரிஸை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர், அவர் ஒரு ஹீரோவாக இருக்காரு, ஒரு சூப்பர் ஹீரோவாகவே இருக்காரு, நிறைய சம்பாதிக்கிறாரு. கிட்டத்தட்ட இன்னைக்கு அவர் சொல்லிக்கிறாரு, நான் உச்சம் தொட்ட நடிகன், நான் அதை விட்டுட்டு இந்த மக்களுக்காக வந்தேன். எம்ஜிஆரும் கிட்டத்தட்ட அதே மாதிரி. ஆனால் எம்ஜிஆர் திமுக மாதிரியான ஒரு பெரிய தத்துவார்த்த பிடிப்பு உள்ள ஒரு சமூக நீதி பேசக்கூடிய ஒரு கட்சியோட பயணித்து ஒரு கள வேலையை செய்து அதுக்கு பிறகு அவர் வராரு, கட்சியை உருவாக்குறாரு. அவருக்கான ஒரு கிரேஸ் வந்து ஸ்டில் நவ் இன்னைக்கு வரைக்குமே அது இருக்க தான் செய்யுது. அப்படி இருக்கும்போது இப்படி எந்த ஒரு கட்சி பின்புலமோ இல்லை ஒரு இயக்க பின்புலமோ இல்லை மக்கள் பற்றின ஒரு சின்ன புரிதல் கூட நேரடி தொடர்பா, இப்போ அவர் ஒரு ஏழை அம்மாவை பார்க்குறாருன்னா அவர் கை பிடிச்சிக்கிறாரு, அவங்களுக்கு காசு கொடுக்குறாரு, அவர் ரோட்டில் நடந்து போயிருக்காரு. யார் வேணாலும் அவரை ஓரளவுக்கு அணுக முடிகிற அளவுக்கு தான் அன்றைய காலகட்டத்தில் அவர் இருந்திருக்கிறாரு. அப்படி இருந்த எம்ஜிஆரோட எப்படி நம்ம விஜயை கம்பேர் பண்ண முடியும்? கம்பேர் பண்ணவே கூடாது. ஏன் பண்றீங்க நீங்க? ஏன் பல பேர் கம்பேர் பண்றாங்க, அவங்களே அவங்களோட டீம்ல இருக்க பல அவர் எம்ஜிஆரை பயன்படுத்துறாரு. ஏன்னா ஆட்சி மாற்றத்திற்கு முதல்ல இந்த தமிழ்நாட்டு அரசியலில் தொடங்கி வைத்தவர் எம்ஜிஆர் 77. அண்ணா பேரை பயன்படுத்துறாரு. 67 ஆட்சி மாற்றத்திற்கு அகரம் எழுதியவர் அண்ணா, ரெண்டையும் பயன்படுத்துறாரு. அதனால ஆட்சி மாற்றம் தரப்போறேன் 2026ன்னு சொல்றாரு. அவர் எம்ஜிஆரோட யாராவது ஒப்பிட்டா அது பெரிய தப்பு. எம்ஜிஆர் மாதிரியெல்லாம் ஒரு ஆள் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு எம்ஜிஆர் முதலமைச்சர் ராமாவரம் தோட்டத்துக்கு வர்றாரு, மத்தியானம் சாப்பிட வர்றாரு கோட்டையில இருந்து.
சாப்பிட போனோன்னா எம்ஜிஆருக்கு வீட்டுக்கு நீங்கள் போயிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. அங்கே ஒரு டைனிங் டேபிள் இருக்கு. வெள்ளை மாளிகையில் கூட இப்படி இருக்காது. அவ்வளவு நீளமான டைனிங் டேபிள். எம்ஜிஆர் சாப்பிட வச்சு தான் யார் போனாலும் சாப்பிட வச்சு தான் அனுப்புவார். கர்ணன் கூட கேட்டு கொடுத்தவன், எம்ஜிஆர் கேட்காமல் கொடுத்தவர். எம்ஜிஆருடையெல்லாம் விஜய் ஒப்பிடக்கூடாது. அப்படி எவனாவது ஒப்பிட்டான்னா அவன் பைத்தியம்னு அர்த்தம். பாஜகவோட தேர்தல் வியூகம் என்னவா இருக்க போகுது? அவங்க வந்து இவ்வளோ பெரிய கட்சியை வந்து திருப்பியும் அவங்களுக்கா அதை மாத்துறதுக்கான முயற்சியில தொடர்ந்து இருக்காங்க. எடப்பாடியோட ஒரு மிக முக்கியமான வெற்றியா அரசியல் வட்டாரத்துல சொல்லக்கூடியது வந்து திரு அண்ணாமலையை எடப்பாடி மாத்திருக்காரு. அது எடப்பாடியோட ஒரு பெரிய வெற்றி. அதனால அவர் அதிமுகவை தக்க வச்சுக்கிறாருன்னு பேசுறாங்க. இது என்ன சார்? இது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, அண்ணாமலையை மாற்றினார். அண்ணாமலை வந்து பிஜேபி கட்சி இண்டிவிஜுவலாக தமிழ்நாட்டில் இயங்கணும்னு முடிவெடுத்தார். எல்லா கட்சிக்கும் அப்படி ஒரு விருப்பம் இல்லை, இருக்கலாம் நான் ஒரு செய்யும். தொங்கு சதியாக இருக்க விரும்பலை. நான் அதுக்கு இங்கே வரல. அதனால நான் எதிர்க்கிறேன்னு அதிமுகவையும் எதிர்த்தார், திமுகவையும் எதிர்த்தார். பரபரப்பாக பேசப்பட்டார், களத்தில் நின்றார், கவனத்தை ஈர்த்தார். இன்னைக்கு அவரை காலி பண்ணாருன்னா எடப்பாடி பழனிசாமி இல்லை, அது அப்படி தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுகவோட உறவு வைப்பதற்கு அண்ணாமலையினுடைய நடவடிக்கைகள் இடையூறாக இருப்பதால் அவரை தள்ளி நிற்க சொல்லியிருக்கிறார்கள். அது பிஜேபிக்கு வந்து ஒரு பலவீனம் இல்லையா? கண்டிப்பாக ஒரு பவர்ஃபுல் லீடரா தானே எமர்ஜ் ஆனாரு. ஆமா ஆமா, அவரை தள்ளி நிற்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு என்னுடைய நல்ல நண்பன் நயினார் நாகேந்திரன் வந்திருக்கிறாரு. பிஜேபி செய்ததை தவிர எடப்பாடிக்கு இதில் பங்கொன்றும் இல்லை. மதிமுகவுக்கு வருவோம். மதிமுகன்னு ஒரு கட்சி கிடையாது அப்படின்னு நீங்க தான் சார் சொல்றீங்க. வையாபுரி சார் இருக்காரு, வைகோ சார் இருக்காங்க. இன்னைக்கு இருந்து வந்து என்ன பண்ணுவாங்க? சார் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, ம். மல்லை சத்யாங்கிற ஒரு மிக முக்கியமான மதிமுகவின் 2ஆம் கட்ட தலைவராக பார்க்கப்பட்டவர். தமிழகம் அறிஞ்ச ஒரு நபர் தான். அவர் வந்து ஒரு பேட்டியில அழறாரு. ஆமா, திரு வைகோ அவர்கள் திமுகவை விட்டு எதற்காக வெளியே வந்தாரோ, குடும்ப பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்களுக்காக வெளியே வந்த வைகோ தன்னோட கட்சியில அதை சரியாவே பின்பற்றலையோ, பின்பற்றல. திருப்பியும் வந்து அவரும் அதே மாதிரியான ஒரு அதே மாதிரி இடத்துக்கு- அதை விட கொடூரமா ம், அண்ணன் ஸ்டாலின் வந்தது வந்து வாரிசு அரசியல்னு சொல்ல முடியாது. ம், ஏன்னா கோபாலபுரத்தில் இளைஞர் அணியை தொடங்கினது அவர். ம், யாரை கூப்பிடுறாருன்னா எம்ஜிஆரை கூப்பிடுறாரு. ம், ஆமா, இளைஞர் அணியை தொடங்கி வைக்க யாரை கூப்பிடுறாருன்னா அண்ணாவை கூப்பிடுறாரு. ம், இளைஞர் அணின்னு ஒரு அணியே திமுக கிடையாது, கோபாலபுரம் இளைஞர் அணின்னு தொடங்குறாரு. கேட்டிங்களா? 75 எமர்ஜென்சி ஆட்சி கவிழ்க்கப்படுகிறது. ம். கலைஞர் முதலமைச்சராக இருந்தவர். கலைஞர் வீட்டில் இருக்கிறார், கார் அவரை விட்டு போயிடுச்சு. அவருக்கு பக்கத்தில் இருந்த அதிகாரி சொல்லாம போயிட்டான், டிரைவர் போயிட்டான், எல்லாம் போய்விட்டது. கலைஞர்கிட்ட இருந்து அடுத்த 10வது நிமிடத்தில் திப்பின்னு அதிகாரிகள் வீட்டுக்குள்ள நுழைகிறாங்க. கோபாலபுரம் வீட்டுக்குள்ள என்ன கைது பண்ண வந்தீங்களான்னு கேட்குறாரு கலைஞர். உங்களை இல்லை, உங்க மகனேன்னார் அதிகாரி. அவன் மதுராந்தகம் போயிருக்கான், சங்கை முழங்குன்னு பிரச்சார நாடகம் நடத்த போயிருக்கார் ஸ்டாலின். ம். காலையில் தான் வருவான் நாளைக்கு. வந்தவுடனே உங்களுக்கு ஆள் அனுப்புகிற தகவல் சொல்கிறேன், வந்து அரெஸ்ட் பண்ணுங்கிறார். ஆனால் இது மாதிரி ஃபோன் வசதி இல்லை. ட்ரங்கால் புக் பண்ணி மதுராந்தகத்துக்கு ஸ்டாலின்ட பேசுகிறாரு கலைஞர். இப்படி வந்தாங்கடா, நாளைக்கு ஜெயிலுக்கு போகிறதுக்கு கணக்கா வாடினார். கணக்கா வாடினா என்ன அர்த்தம்? ம். உன் மனசு அதுக்கு தயார் பண்ணிட்டு வான்னு அர்த்தம். கல்யாணம் அப்போ தான் முடிஞ்சிருக்கு. வந்தார் ஸ்டாலின், எல்லாம் எடுத்து வைனார். நீண்ட நாள் சிறையில் இருப்பதற்கு கணக்காக ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனார். எல்லாம் எடுத்து வச்சார். துர்கா அண்ணி குலுங்கி குலுங்கி அழுதாங்க. அவர் நீண்ட டூர் போகிறேன்னு நினச்சிக்கோ, லாங் டூர் போகிறேன்னு நினச்சிக்கோ இன்னும் துர்கா அண்ணிட்ட சொன்னார்.
போலீஸ் வந்துச்சு. கலைஞர் காலில் தடாலுன்னு விழுந்தார். போயிட்டு வராப்பான்னாரு. எல்லோரும் தைரியமாக இருக்க வேண்டிய நேரம் இந்த நேரம். இட் இஸ் கோல்டன் டைம்னு சொல்கிறாரு கலைஞர். எப்படி சார் ஒரு அரெஸ்ட் ஆகுறாரு புள்ள கோல்டன் டைம்? ஆமாம், இதுதான் அதுதான் நேரம், அதுதான் கலைஞர். வண்டியில் ஏறி அண்ணன் ஸ்டாலின் போகிறாரு. வித்யாசாகருங்கிற ஒரு சிறை அதிகாரி அவரை தாக்குற முயற்சிக்கிறான், அடிக்க போகிறான். அந்த அடியை சிட்டி பாபு வாங்கிட்டு அவன் சாவறான். சிட்டி பாபு அவன் திமுகனுடைய பிரபகண்டா விங் செக்ரட்டரி. இதுக்கு பேர் வாரிசு அரசியலா? எந்த இடத்திலும் நான் கலைஞருக்கு மகன்னு சொல்லாமல் கட்சியில் கடமையாற்றியவர். அதனால தான் அவருடைய தலைமைக்கு இன்னைக்கு விலை கிடையாது. இந்த பையன் என்ன, அவன் பேர் என்ன, துரை வையாபுரியா? உனக்கு என்ன இருக்கு? ஏன் முன்னிறுத்தன? எவ்வளவு பெரிய பாவம் செய்துட்ட நீ. சத்யா கண்ணீர் விட்டு அழுறானே, கண்ணீரை தொடச்சியா? ஏன் அழுறேன்னு கேட்டியா? நீ இந்த குற்றம் செய்தேன்னு ஆட்காட்டி விரல் நீட்டி ஒரு குற்றம் சொன்னியா? உன் மகனுக்காகவா இந்த கட்சி? இன்னைக்கு தேனியில இருந்து டொரண்டோ வரைக்கும் சொத்துங்க. அப்படி வைகோவை தமிழ் சமூகம் பார்க்கலையே சார். தமிழ்நாடு முழுக்கும் அவர் நடந்திருக்காரு. அவர் நடந்ததற்காக தமிழ்நாட்டு மக்கள் அவர் கொண்டாடி இருக்காங்க. அப்படிப்பட்ட தலைவர் தான். கொண்டாடுனாங்களா? நீ நடந்த இடத்துல எங்கேயாவது ஜெயிச்சியா? நீ போலிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. நானும் சத்யாவும் புரிஞ்சுக்கிட்ட தெரியல. கேட்டிங்களா? இன்னைக்கு காலையில் நீங்க பேட்டி கேட்டீங்கன்னு நான் வர்றேன், எனக்கு ஒரு ஃபோன் வருது. செந்தில் பாலாஜிட்ட போய் காலில் விழுந்து கலிங்கப்பட்டிக்கு பக்கத்தில் ஆலடிப்பட்டியில் 50 ஏக்கரில் 7 மெகாவாட்டு இந்த என்ன மின்சாரம், சூரிய மின்சாரத்துக்கு அனுமதி வாங்கி சோலாருக்கு வேலை நடந்துட்டு இருக்கு. நீ பேட்டி கொடுத்து 1000 ரூபாய்க்கு பிழப்பு நடத்திட்டு இருக்கேன்னு ஒரு ஆள் கேட்குறாரு. இவனெல்லாம் அரசியல் இருந்தல, தமிழ்நாட்டில் இருந்தே அப்புறப்படுத்தணும். மல்லை சத்யாவை மறுபடியும் கூப்பிட்டு எந்த இடத்துலையும் பேசினா மாதிரி தெரியவே இல்லை. தெரியல. 5 வருடமாக அவனுக்கு இருட்டடிப்பு. அவர் புதுசா கட்சி துவங்க போறாரா சார்? கட்சி இல்லை, ஒரு அமைப்பை தொடங்கலான்னு அவருக்கு ஒரு திட்டம் இருக்கு. அவனுடைய கொடிய நேரத்தை லான்ச் பண்ணிட்டாரு. 20ஆம் தேதி திராவிட இயக்கம் தொடங்கிய நாள் அன்னைக்கு அதுக்கு பேரை அறிவிக்கிறார். இறுதியா திமுகவோட தேர்தல் வியூகங்கள், பல கட்சிகள் அவங்கவுங்க பரப்புரையை துவங்கிட்டாங்க, திமுகவும் துவங்கியிருக்காங்க. நீங்கள் ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சுருக்கீங்க, அதுவும் நீங்களே சொல்லியிருக்கீங்க விஜய் தான் திமுகவோட ஓட்டை தான் விஜய் பிரிப்பாருன்னு. அப்படி இருக்க எல்லாருக்கும் ஓட்டையும் பிரிப்பாரு. ஆனால் திமுக ஓட்டை பெரும்பான்மை பிரிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா என்னுடைய அரசியல் எதிரி திமுகன்னு ஒரு கல்லை தூக்கி போட்டுட்டார் விஜய். ஸோ இவங்க வியூகம் எப்படி கையாள போறாங்க? நீங்க சொல்றத பார்த்தா விஜய் ஒரு பெருவாரியான ஓட்டை பிரிச்சா திமுக பலவீனம். இதுக்கு ஒரு மருந்து பிரச்சாரம் தான். ஏன்னா அம்மா முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் ஆட்சிக்கு வரணும்னு முடிவு பண்ணி நமக்கு நாமேன்னு கிளம்பிட்டார். பிரமாதமான திட்டமிட்ட பயணம் அது. முத நாள் பார்த்தாங்க, பார்த்த அன்னைக்கே சொல்லிட்டாங்க, ஸ்டாலின் இன்னைக்கு 8 மணிக்கு கள்ளக்குறிச்சியில் பேசுகிறான்னா இதே நேரத்தில் அந்த இடத்துல சம்பத்து பேசணும்னாங்க. ஸ்டாலினுக்கு கவுண்டர் நான் கொடுத்த அதே இடத்துல எல்லா இடத்துலையும் பேசினேன். இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் சொல்கிறேன், அச்சப்படுவதற்கு ஒன்றும் இல்லை, ஆபத்து உங்களை அண்டாது. ஒரு பிரச்சார யுத்தம், பிரபகண்டா வார் நடத்துங்கள். அதை நானே செய்கிறேன், அந்த வாய்ப்பு எனக்கு தாங்க. அப்போ ஒரு அச்சம் இருக்கு, அச்சம் வந்தாச்சு, அதை நம்ம ஒப்புக்கொண்டு தான் ஆகணும். ஒப்புக்கொண்டு தான் ஆகணும். நன்றி சார். நன்றி.